பிஜேபியை எதிர்த்து ஒரு அரசியல் இயக்கம் நடத்துவதற்கான துணிச்சலோ அல்லது அதற்கான மனநிலையோ கொண்டவர் அல்ல அண்ணாமலை. அவரை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். பிஜேபி அறிந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும். பிஜேபி ஏத்தெல்லாம் ஒன்றும் அவர் அரசியல் பண்ண முடியாது. அப்படின்னா அரசியல் பண்றவர் ராஜினாமா பண்ணிட்டு போய் எதுக்கு நிதின் நபீன் கிட்டையும் அண்ணாமலை அமித்ஷா கிட்டையும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆகவே இது அவங்க இன்னொரு புது முயற்சியை பிஜேபி தமிழகத்தில் மேற்கொள்ளுகிறது. அவங்க பிஜேபி தமிழ்நாட்டில் இந்த ரூபத்தில் வளராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி என்னைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளராது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வளராது. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுன்றதான் உண்மை. அதனால புதிய முயற்சியை மேற்கொள்றாங்க. ஒரு இளைஞர் என்ற கேட்டகரியில் வருகிறார். அவர் 42 43 வயது தான் ஆகிறது. 84 பார்ன். அவர் 42 இயர்ஸ் தான் அவருக்கு. நாளைக்கு தான் ஒரு 4ஆம் தேதி பிறந்த நாள் வந்தது. 42 வயது முடிகிறது. மிகவும் இளைஞர். அவரை வைத்து இப்போ தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதிமுக திமுக 2 கட்சிகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு புதியதாக ஒரு கட்சி மேலே வந்திருக்கு. இருகோண அரசியல் முக்கோண அரசியலாக மாறி இருக்கிறது. இதில் இன்னொரு பிளேயரை கொண்டு வந்து உள்ளே இறக்குறாங்க, இருக்கிறத இன்னும் குழப்பறதுக்கு. அந்த வேலைக்கு அவர்கள் அண்ணாமலையை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆகவே பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் புதிய கட்சி தொடங்க வருகிறார் அண்ணாமலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.